அனாசாரம் என்ற தலைப்பில் ஆமினா அவர்களை மேடை கிடைக்கிறார். ஆமினா. ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وان محمدا عبده ورسوله புகழ் அனைத்தும் அல்லாஹ். அம்மா பாத் قال الله تعالى في القرآن العظيم புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டும். மேடையில் அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய தலைவர் அவர்களே, எங்களுக்கு சிறந்த வழிகாட்டுதலை வழங்கிக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய ஆலிம் அவர்களே, இன்னும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஏனைய ஆளுங்களே, பெரியவர்களே, இந்த நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருக்கும் பாசத்துக்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே மற்றும் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இதன் பள்ளத்தில் இருந்து துள்ளியிடும் சலாத்தை சொல்லி என் உரையை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. எனக்கு வழங்கப்பட்டிருக்கும் தலைப்பு அனாசாரங்களின் பிடியே நாம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் ரசூலும் எதை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து கொடுத்தார்களோ அதை செய்வதுதான் சுன்னத்தாகும். அதற்கு மாற்றமாக எதை செய்தாலும் அதற்கு அனாசாரம் என்று சொல்லப்படும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரசூல் காட்டி தராத ஒரு விஷயத்தை செய்வது மற்ற தவறுகளை போன்ற சாதாரண தவறு என்றோ மற்ற குற்றங்களை போன்ற சாதாரண குற்றம் என்றோ சொல்லிவிட முடியாது. மார்க்கம் காட்டி தராத ஒரு அனாச்சாரத்தை, ஒரு மூட நம்பிக்கையை செய்வது பாவத்தில் எல்லாம் மிகப்பெரிய பாவம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனெனில் இவ்வாறு அனாச்சாரத்தை செய்பவர்கள் புதிய மார்க்கத்தை உற்பத்தி செய்கிறார்கள் என்ற அர்த்தம். அல்லாஹ் ரசூலோடு மார்க்கம் முடியவில்லை, நானும் மார்க்கம் சொல்கிறேன் என்று அல்லாஹ் ரசூலோடு போட்டி போடுகிறார்கள் என்று அர்த்தம். எனவே அன்பிற்குரியவர்களே, அனாச்சாரங்கள் விஷயத்தில், மூட நம்பிக்கைகள் விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மனிதன் காலத்தை திட்டுகிறான், ஆனால் நானே காலத்தில் படித்தவன், என் கையில் தான் இரவும் பகலும் உள்ளன என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆனால் இன்றைக்கு கெட்ட நேரம் என்றும், கெட்ட நாள் என்றும், கெட்ட மாதம் என்றும், கெட்ட சகுனம் என்றும் எத்தனை மூட நம்பிக்கைகள் நம்மிடத்திலே தோன்றிவிட்டன. குர்ஆன் ஹதீஸ் படித்த நம் வீடுகளில் கூட இந்த மாதிரியான வார்த்தைகள் நடமாடிக் கொண்டிருக்கின்றன என்பதுதான் வேதனைக்கும் கேவலத்திற்கும் ஒரே விஷயமாக இருக்கின்றது. இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியேறும் போதோ, வீதியில் நடந்து செல்லும் போதும், பயணங்களில் செல்லும் போதோ, அல்லது ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு தடவை ஏற்பட்டு விட்டாலும் நேரமே சரியில்லை, யார் மூஞ்சில முடிச்சேனோ அப்படின்னு சொல்றது. பிள்ளைக்கு மாறி மாறி ஏதாவது ஒரு நாள் வந்துட்டே இருந்துச்சுன்னா போதும், இவன் பிறந்த நேரமே சரியில்லை அப்படின்னு சொல்றது. வீட்டுக்கு மருமக வந்த நேரம் பார்த்து ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடுச்சுன்னா போதும், இந்த சனி வந்த நேரத்துல வீட்டுல ஒவ்வொரு முசீபத்தா நடக்குது அப்படின்னு சொல்றது. ரோட்ல போயிட்டு இருக்கும் போது பூனை குறுக்க போயிடுச்சுன்னா போதும், பூனை குறுக்க போயிடுச்சு, பாறைக்காரையும் உருப்பிட்ட மாதிரி தான் அப்படின்னு சொல்றது. பிடிக்காதவ யாரையாவது பார்த்துட்டேன்னா போதும், உன் மூஞ்சில பிடிச்சிட்டோம்ல, இன்னைக்கு உருப்பிட்ட மாதிரி தான் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வேத வசனங்கள். குர்ஆன் வசனம் வருதோ இல்லையோ, இது அடிக்கடி வரும். அன்பிற்குரியவர்களே, இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு, யார் சொல்லி கொடுத்தா, இதெல்லாம் சொல்றது சரிதானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் கத்து கொடுத்தாங்களா? சஹாபாக்கள் இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா? குர்ஆன்ல இப்படிதான் வந்திருக்குதா அப்படின்னா கொஞ்சம் கூட பார்க்கறது கிடையாது, யோசிக்கிறது கிடையாது. ஆமா, நாம எப்படி யோசிப்போம்? ஏன்னா நம்ம தான் முஸ்லீமே இல்லையே, என்னடா இவன் மேடையில் ஏறி நம்மளாம் பார்த்து காஃபின்னு சொல்றான்னு நினைக்கிறீங்களா? ஒரு மனிதன் எப்ப அல்லாஹ் படுத்த காலத்தையும் நேரத்தையும் திட்ட ஆரம்பிச்சானோ அப்பவே அவனால முஸ்லீமா இருக்க முடியாது. ஏன்னா ஒரு பொருள் சரியில்லைன்னு சொல்லி திட்டுனா அந்த திட்ட அந்த பொருளை தயாரிச்சவனுக்கு தான் போய் சேரும். அதே மாதிரி காலத்தை படிச்சது அல்லாஹ். இப்போ ஒருத்தன் காலமே சரியில்லை, நேரமே சரியில்லை அப்படின்னு சொன்னா அவ அல்லாஹ் திட்டுவதாக அர்த்தம். அதனாலதான் தாய்மார்களே, காலத்தை திட்டுறவங்க முஸ்லீம் இல்லைன்னு சொன்னேன். அன்பிற்குரிய தாய்மார்கள், இப்ப நீங்க யாரும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சஃபர் மாசம் வந்துடுச்சுன்னா போதும், சனியை முடிச்ச மாசம் வந்துடுச்சுன்னு சொல்லி அந்த மாசத்துல என்ன நல்ல காரியத்தையும் செய்யக்கூடாது, அப்படி செஞ்சேன்னா அது உருப்பிடாதுன்னு சொல்றது. அது மட்டும் இல்லாம அந்த மாசத்தோட கடைசி புதன்கிழமைக்கு ஒடுக்கத்து புதன் என்று சொல்லி அன்னைக்கு தலையில எண்ணெய் தேய்ச்சி குடிச்சு மா இலையில குர்ஆன் ஆயத்தை எழுதி குடிக்கிறதுன்னு நம்ம செய்யக்கூடிய அனாச்சாரங்களுக்கும் அட்டூழியங்களுக்கும் அளவே இல்லாம போச்சு. அன்பிற்குரிய தாய்மகளே, யாரோ நம்ம முன்னோர்கள் செஞ்சதுனால அது சரின்னா ஆயிடாது. ஏதோ நம்ம முன்னோர்கள் அறியாம செஞ்சிருப்பாங்க, அதை நாமளும் செஞ்சுதான் ஆகணும்னு சொன்னா நம்ம அறிவை தான் சந்திக்க வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சுஹைப்
வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். வாஹிதஹானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு முன்னால் அற்புதமான முறையில் மூட நம்பிக்கைகள் அனாச்சாரத்தை பற்றி உரையாற்றிய இந்த மாணவிக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை